குற்றவாளிகள் என்பவர்கள் வந்து இன்னைக்கு பயப்படாமல் இருக்கிறாங்க. கடுமையான தண்டனை கொடுக்கணும். சாமி வணக்கம். இப்போ பார்த்தீங்கன்னா சென்னையில் அண்ணா பல்கலைக்கழக மாணவிக்கு பல்கலைக்கழக வளாகத்திலேயே பாலியல் தொந்தரவு நடந்திருக்கு. இதை எப்படி பார்க்குறீங்க? அதாவது உலகத்தில் கலியுகத்தில் நடக்கக்கூடிய அதர்மத்தின் வெளிப்பாடாக நான் பார்க்குறேன். அதாவது தர்மம் குலைந்து அதர்மம் ஆட்சி செய்வதற்குண்டான கால சூழ்நிலையில் உலகமெல்லாம் அநியாயமும் அக்கிரமும் நடந்து கொண்டிருக்குது. ஊழல் எங்கே பார்த்தாலும் லஞ்ச லாவண்யம் நடந்து கொண்டிருக்கிற சொல்ல இது போன்ற பாலியல் பலாத்காரங்கள் ரொம்ப மனவேதனையான சம்பவம். அதுவும் குறிப்பாக தொடர்ந்து மாணவிகள் இந்த வருடம் வந்து அதிகமான பேர் பாதிப்படைஞ்சிருக்காங்க. அது அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாதிச்சது ரொம்ப வேதனையான சம்பவமாக இருக்குது. மிரட்டல்கள் எல்லாம் இருக்குது. அது சம்மந்தமாக காவல்துறை ஒருவரை கைது பண்ணியிருக்குது. அண்ணா பல்கலைக்கழக மாணவிக்கு தொந்தரவு கொடுத்தது வந்துட்டு பிரபல அரசியல் கட்சி தான் பின்னாடி இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இது எப்படி பார்க்குறீங்க? அதாவது வந்து பொதுவாக வந்து எதையுமே ஆதாரமற்ற செய்திகளை நாங்கள் மடாதிபதிகள் பீடாதிபதிகள் வெளியிடக்கூடாது. எந்த ஒரு செய்தியிலுமே மெய்ப்பொருள் காண்பது அரிதுன்னு இருக்குதாங்க. யார் யார் எப்பொழுதும் மெய்ப்பொருள் காண்பது அரிது. அதெல்லாம் தீர விசாரிச்சதுக்கு அப்புறம் தான் முடிவு சொல்ல முடியும். தமிழகத்தில் இருக்கிற எதிர்கட்சிகள் எல்லாருமே யார் இந்த சார் அப்படின்னு சொல்லி மிகப்பெரிய ஆர்ப்பாட்டம் போராட்டமும் நடத்திட்டு வர்றாங்க. அப்போ இதுல இருந்தே தெரியலைங்களா? இருக்கலாம். ஏன்னா இந்த கைது செய்யப்பட்ட நபருடைய பார்க்கும்போது பல 25 ஆண்டுகளுக்கு முன்பாக ஆட்டோ சங்கர் அப்படின்னு ஒருத்தர் இருந்தார். அதை கூட புலன் விசாரணைகள் ஒரு படத்திலையும் கூட காமிச்சிருப்பாங்க, ஆனந்தராஜ் கேரக்டர். அந்த ஆட்டோ சங்கர் போல் இவரும் இருந்திருப்பாரோன்னு ஒரு சந்தேகம் இருக்குது. பொதுவாக வந்து இது எப்படி நம்ம பார்க்கணும் அப்படின்னு பார்க்கும்போது பெண்கள் தங்களுடைய பாதுகாப்பை உறுதி செய்வதற்கு ஹிந்து தர்மத்தின் பிரகாரம் அவர்கள் ஆடை விஷயங்களை கரெக்டாக இருக்கணும். இன்றைக்கி ஆடை சுதந்திரங்கிற பேரில் பெண்கள் சேலை கட்ட மறந்துட்டு அரைகுறை ஆடைகளை உடுத்ததனுடைய படம் தான் இன்றைக்கி இந்த மாதிரி இருக்குது. நெத்தியில் சந்தன குங்குமம் வச்சு விபூதி போட்டு கழுத்தில் ஒரு திண்ணீரோடு இருக்கிற பொண்ணை வந்து யாராச்சும் அப்படி தப்பாக நினைப்பாங்களா? இன்றைக்கி பூராமல் அரையும் குறையுமான ஆடைகள், அப்புறம் தவறான விஷயங்கள். இன்றைக்கி பார்த்திங்கன்னா எங்கே பாரு பெண் சுதந்திரங்கிற பேரில் ஆண் பெண் 2 பேருமே திருமணம் பண்ணாமல் லிவ் இன் டூருக்கு எதிராக வாழ்கிறாங்க. இதெல்லாம் தவறான உணர்வு இல்லையா? கோர்ட்டே வந்துட்டு உத்தரவு கொடுத்துருக்கீங்களா? அதாவது நீதிமன்றங்கள் பல விஷயங்கள் கொடுக்கலாம். ஆனால் நீதிங்கிறது வேறு, நீதிமன்றத்தில் சொல்லக்கூடிய விஷயம் வேறு. பர்மனெண்ட்டாக ஆண்டவன் கொடுக்குற ஜட்ஜ்மெண்ட் மட்டும்தான். அதனால் ஹிந்து தர்மம் என்ன சொல்லுது? ஏன் முஸ்லீம் மதத்தை பாருங்கள், அவங்களோட பர்தா போட்டிருக்கிறாங்க. உடை கட்டுப்பாடு வேணுங்க. முஸ்லீம் மதத்தில் பாருங்கள், அவங்க உடை கட்டுப்பாடு வச்சுருக்காங்க. அது பாராட்டணும். இந்து தர்மத்தில் எப்படி இருக்குது? அந்த பெண்கள்லாம் மேலே வந்து துப்பட்டா அணிஞ்சு தான் வரணும். பெண்கள் இன்னைக்கு உடை அலங்கார விஷயம் தவறாக நடக்கிறனால தவறு நடக்குது. இஸ்லாமிய மதத்தில் கூடிய கட்டுப்பாடு சிறப்பாக இருக்குது. நான் ஒரு இந்து தர்ம சன்னியாசிகளாக இருந்தாலும் இஸ்லாமத்தினுடைய அந்த ஆடை கட்டுப்பாடு சிறப்பாக இருக்குது. தங்களுடைய சுய கட்டுப்பாடை வைத்து தங்களுடைய பாதுகாப்பை வச்சுக்கணும். நாட்டில் பொறுத்தவரை எல்லா இடத்துக்கும் போலீஸ் பாதுகாப்பாக இருக்க முடியாது, எல்லா இடத்துக்கும் அரசாங்கம் பாதுகாப்பாக இருக்க முடியாது. நம்ம பாதுகாப்பை நம்ம பலமாக இருந்துக்கணும். அண்ணா பல்கலைக்கழக மாணவிக்கு மட்டும் இந்த தொந்தரவு இல்லை, தமிழகம் முழுக்க ஆங்காங்கே இதே போல பாலியல் சீண்டல்கள் தொடர்ந்து நடந்துக்கிட்டே தான் இருக்குது. சட்டம் சரியில்லையா இல்லை காவல் சரியில்லையா? இது கல் தோன்றா மண் தோன்றா காலத்திலேருந்து பெண்களுக்கு வந்து இது போன்ற பாலியல் பிரச்சனை இருந்துட்டு தான் இருக்குது. அது எல்லா காலகட்டத்திலையும் எல்லா இடத்துலையும் இருக்குது. எல்லா விஷயம் எல்லா இடத்துலையும் இருக்குது. நான் என்ன சொன்னால் அவர்கள் பாதுகாப்பை கரெக்டாக பார்த்துக்கணும். போலீஸ் எல்லா இடத்துலையும் பாதுகாப்பாக உட்காந்துருக்க முடியுங்களா? தமிழ்நாட்டில் எத்தனை பேர் இருக்காங்க? 10 கோடி பேர் இருக்காங்க. போலீஸ் எத்தனை பேர் இருப்பாங்க? எல்லாத்துக்கும் பாதுகாப்பாக இருக்க வேண்டியமா? அதனுடைய தண்டனைகள் குறைவாக இருக்குது, அதனால தான். ஆனால் பொதுவாக வந்து பாலியல் குற்றத்துக்கு வந்து தண்டனை வந்து குறைவாக இருக்குன்னா கண்டிப்பாக அதுக்கு அதிகப்படுத்தணும். இப்போ கூட கடந்த வாரம் சென்னையில் ஒரு பொண்ணை வந்து ரயிலில் தள்ளி விட்ட அந்த குற்றவாளிக்கு வந்து தூக்கு தண்டனை போட்டிருக்காங்கல்ல. நிறைய தண்டனைகள் வந்துட்டு உருவாக்கணும். அதாவது ஏற்கனவே கடுமையான தண்டனை இருக்குதுங்க, கண்டிப்பாக இருக்குது. போக்சோ சட்டம் போட்டிருக்காங்கல்ல. இன்னைக்கு போக்சோ சட்டத்தில் ஜாமீனில் கைவிடாத வெளியே இருக்காங்களே. பொதுவாக வந்து குற்றவாளிகள் என்பவர்கள் வந்து இன்றைக்கி பயப்படாமல் இருக்கிறாங்க. அதுக்கு காரணம் அரசியல் காரணம் தான். நாங்கள் மடாதிபதிகள் அரசியல் பேசக்கூடாமல் இல்லை,
அரசியலை கையில் எடுத்தோம்னா அது ரொம்ப மாறி போயிடும். பொதுவான விஷயம் என்ன, அவர்கள் இருக்கும் இடத்துல எல்லாம் சரியாக இருந்துக்கணும். இப்போ அண்ணா பல்கலைக்கழக மாணவிக்கு நடந்த சம்பவத்தை பார்க்கும்போது அவரவர்கள் பெண்கள் கல்லூரிக்கு போகிற பெண்கள் சரியாக இருந்துக்கணும். ஆண் நண்பரோட ஊர் சுற்றுறதில் இருக்கக்கூடாது. எங்கேயோ ஒருத்தரோட ஊர் சுற்றியதுனால தான் இந்த பிரச்சனை. பீச்சில் கண்ட நேரத்தில் இருக்குது, பஃப்பில் கண்ட நேரத்துக்கு போய்ட்டு இருந்தால் நைட்டில் 1 மணிக்கு வந்தால் அப்புறம் இந்த மாதிரி பிரச்சனை வரத்தானே செய்யும். அதனால் இதை கவனித்துக்கணும். அதே நேரத்தில் குற்றவாளிக்கு கடுமையான தண்டனை கொடுக்கணும்.